வணக்கம். இப்ப +2 முடிச்சு கல்லூரிக்கு போய் சேர்ந்து, அதே மாரி ஒரு பக்கம் கவுன்சிலிங்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள், மெடிக்கல் கவுன்சிலிங், அதே மாதிரி என்ஜினியரிங் கவுன்சிலிங், அக்ரிகல்ச்சர் எல்லாத்துக்குமே காத்திருக்கக்கூடியவங்கள பார்க்குறோம். பல கல்லூரிகள் வந்து தொடங்கிட்டாங்க. எப்படின்னா, அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா மற்றத வச்சு தொடங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் இப்ப நல்லா போய்க்கிட்டு இருக்க நேரம். நானே நெறைய நிகழ்ச்சிகள்ல போயி, பொது இதுகள்ல வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில பேசியிருக்கிறேன். இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில யார் யார் முக்கியமா பேசுவாங்க அப்படின்னா, பொறியியல் துறை, மருத்துவத்துறை, அதேபோல வேளாண்மை துறை, ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ், ஐஆர்எஸ் படிச்சவங்க இவங்கெல்லாம் வருவாங்க. குறிப்பா எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர்ஸ் நெறைய பேர் வருவாங்க. அதனால நானும் போய் பேசுவேன். நான் மோட்டிவேஷன் இதுக்காக பேச போவேன். நான் சமீபத்தில சண்டிகார் போயிருந்தபோது, என்னுடைய நண்பர் கோவிந்தராஜ் அவர்கள், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவரு வானொலியில வேலை பார்த்தவரு. அப்புறம் நாங்க ஒரு 2 நாள் பயணம். நம்ம போன இதுலலாம் பார்த்துருப்பீங்க. சண்டிகார் பத்திலாம் பேசியிருப்போம். அப்ப அவர்ட்ட நான் பேசிட்டு வர்றப்ப, அவர்ட்ட கேட்டேன் நானு. இப்ப இந்த என்ஜினியரிங் சீட்டு, மெடிக்கல் சீட்டையே நோக்கி எல்லாரும் போறாங்களே, வேற படிப்புகள் தனியா இல்லையான்னு. எவ்வளவோ இருக்குதுங்க. சண்டிகார் இன்னைக்கு இந்தியாவுடைய மிக முக்கிய நகரங்களில் ஒன்று. மிகச் சுத்தமான, மிக அழகான நகரங்கள்ல ஒன்று. உருவாக்கப்பட்ட, கட்டப்பட்ட கட்டமைப்புடைய நகரம். இன்னும் சொல்லப்போனா அதிகமான எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கிற இடம் அந்த இடம் தான். இங்க இந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கான விஷயங்கள்ல நைபர் அப்படிங்கிற ஒரு இத பத்தி அவர் சொன்னார். இந்தியாவுல 7 இடங்கள்ல இந்த மாதிரியான இது இருக்கு. இதுல நம்ம பிள்ளைகள் படிச்சு வந்தா எத்தகைய வேலைவாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொன்னார். அதாவது இப்ப நம்ம மருத்துவம் தான் கிடைக்கணும், கிடைக்கலன்னு என்ன செய்யறது? சில பேர் வந்து டென்டல் போக கூட யோசிக்கிறாங்க. அது என்னங்க அது நான் டாக்டரா தான் ஆகணும். டாக்டர் ஆகலாம். இல்லைன்னு இல்ல. அ அத காட்டிலும் அல்லது அதுக்கு இணையா ஒரு படிப்பு இருக்குன்னா, அதையும் நம்ம பார்க்கணும். பார்மசி, பிஃபார்ம் சொல்றோம். இந்த பிஃபார்ம் முடிச்சாச்சுன்னா, அதுக்கு அடுத்து நம்ம வந்து இந்த பிஜியும், பிஹெச்டியும் பண்றதுக்கான ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பார்மசி எஜுகேஷன் ரிசர்ச் இந்த படிப்புல நாம போய் பிஜி சேரலாம். பிஜி சேர்ந்தா பிஹெச்டியும் பண்ணலாம். பண்ணா பல்வேறு இடங்கள்ல வேலைவாய்ப்பு இருக்கு. அரசாங்க வேலைவாய்ப்பே இருக்குங்கிறாங்க. பெர்த் கண்ட்ரோல் இதுகள்ல எல்லாம் கேட் 1 ஆஃபீசர் ரேங்க்குக்கான படிப்புல அதுல அந்த வேலைவாய்ப்பு இருக்குங்கிறாங்க. கடல் சார்ந்த படிப்புகள் யோசிச்சு பாருங்க. மெரைன் பயாலஜி சொல்றாங்க. அதுல படிக்கிற போது அது படிச்சு முடிச்சோம்னா உலக நாடுகளை சுத்திக்கிட்டே இருக்கலாம். கேட்டரிங் இன்னைக்கு முக்கியமா சொல்றாங்க. நம்ம சில நேரங்கள்ல தெரியாத ஒண்ணுல போய் நம்ம சேர்ந்துட்டு, இது என்னங்க இதுக்கு என்ன எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறத யோசிக்கிறோம். ஆனா, படிக்க போற போதே எப்படி +2 முக்கியமோ, அதுபோல டிகிரி போற போதே, அந்த டிகிரி அதனுடைய மேல் படிப்பு என்ன படிக்கலாம்? வேலைவாய்ப்பு என்ன இருக்குது? இப்ப நான் ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகள்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கேங்க. அப்படி நான் போறபோது அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, மேற்கு பகுதியில, கிழக்கு பகுதியில ஆஸ்திரேலியா போனாலும் சரி, அல்லது மேற்கத்திய நாடுகள்ல இருக்கக்கூடிய லண்டன் போன்றவற்றில போறப்பயும், அங்க கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மாதிரி வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுங்களா? பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ந்தா அங்க வந்து மரியாதை கிடையாது. அங்க என்ன அப்படின்னா, அந்த அரசு பள்ளிகளுக்கு அந்த மரியாதை உண்டு. காரணம் என்ன? அரசு பள்ளிகள் நோக்கி அவங்க நகல்றாங்க. கேந்திரிய வித்யாலயா போன்ற பள்ளிகள் இங்க கொண்டு வர்றாங்க. நம்ம மொழி பிரச்சனை காரணமாக அத வந்து நம்ம வேண்டாம் அப்படிங்கிறோம். சரி இருக்கட்டும். அந்த கொள்கை கோட்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, படிப்புன்னு வர்றபோது என்னென்ன படிக்கணுமோ அவ்வளவும் படிக்கணுங்க. நான் எனக்கு தெரிஞ்சு நான் எம்ஏ, எம்ஃபில் முடிச்சு பிஹெச்டி பண்றப்ப, ஒவ்வொரு ஆண்டும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிப்பேன், ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிப்பேன். அதனால தான் நான் ஜேர்னலிசமும் படிச்சிருக்கேன், காந்தியன் தாட் படிச்சிருக்கேன். சான்ஸ்கிரிட்டும், இங்கிலீஷும் படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். அப்புறம் என் கூட இருந்த என்னுடைய உயிர் நண்பர்கள் என்ன ஒண்ணுமெல்லாம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. என்ன அப்படி காரணம்னா, "என்ன நெறைய படிச்சு முட்டாளாக போறியா?" அப்படின்னு என்னைய கேட்டு கேட்டு, ஒரு மாதிரியா நான் எக்ஸாம் வரைக்கும் போய் கூட திரும்பி வந்திருக்கேன். எவ்வளவு தப்பான விஷயம்னு இது எனக்கு தோணுது. நம்ம அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. மொழி, எத்தனை மொழி வேணாலும் படிக்கணும். நம்முடைய தாய்மொழி முக்கியமானது. அதுல மாற்றமே கிடையாது. நான் இன்னைக்கு பார்க்குறப்ப, வெளிநாடுகள்ல தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியராக இருப்பவர்கள் பூரா யார் தெரியுங்களா? அவங்க முதல்ல இங்கேருந்து பொறியியல் படிச்சு, ஆ இது
ஐடி ஃபீல்டில் பெரிய ஆள்களாகி தங்கள் பிள்ளைகள் தமிழ் படிக்காமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ் பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் உலகம் முழுவதும் இருக்குதுங்க. நான் நிறைய தமிழ் ஸ்கூலில் போய் நானே பேசியிருக்கேன். அங்கே அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார்கள் எல்லாம் இங்கே வந்து படித்து அவங்க நம்ம பிள்ளைகள் தமிழ் படிக்கணும்னு படிக்கிறாங்க. அதனால் தாய்மொழி வேணும். பிற மொழிகள் மீது தனிப்பட்ட கோபங்கள் நமக்கு கூடாது. ஏன்னா நான் வடநாட்டில் பயணம் பண்ணப்போ பார்த்தேன், நம்மோட ஒரு ஹிந்தி தெரிஞ்சவர் இருந்தார்னா நமக்கான அந்த வழி எவ்வளவு ஈஸியாக இருக்குது. அயல்நாடுகளுக்கு போகிற போது ஆங்கிலம் தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார்னா நம்முடைய பயணம் எப்படி உண்மையாக இருக்குது. ஏன் நம்ம அதை படிச்சுக்கல அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது. நாம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, மற்ற மொழிகள் மீது நமக்கு தனிப்பட்ட கோபம் வேண்டாம். நாம் எல்லா மொழிகளும் படித்து கொண்டால் அதற்கான தன்மை தனியே கிடைக்கும். மணிமேகலையில் சாதுகன் என்ற ஒரு வணிகன் பயணத்தின் போது அவனுடைய கப்பல் உடைந்து போக நரமாம்சம் தின்னுகின்ற அந்த தீவுக்குள்ளே போனவுடன் அங்கிருந்தவர்கள் எல்லோரையும் சாப்பிட தொடங்கும் போது இவன் மட்டும் அவர்கள் மொழியிலே பேசியதால், நல்ல கவனிங்க, இவன் அந்த நாகர் மொழியில் பேசுகிறான். இவன் பேசுனவுடனே அவங்க எல்லாரும் ஓடி வந்து இவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு இவனோட உரையாடி இவனுக்கு வேண்டிய பொருள் கொடுத்து புதிய கப்பல் கொடுத்து இவனை வந்து வழி அனுப்புகிறாங்க. மணிமேகலையில் இருக்குங்கிறது எழுதினவர் மதுரைக்காரர் தான். மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தன் எழுதுறாரு. எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த மொழி தெரிஞ்சிருந்தா நமக்கான மரியாதை தனியாக இருக்கிறது. இப்போ நமக்கே யோசிச்சு பாருங்க, யாராவது ஒரு வெளிநாட்டுக்காரர் தமிழில் பேசிட்டாருன்னா என்ன சந்தோஷப்படுறோம். நம்ம வடநாட்டுக்காரர் தமிழில் பேசிட்டாருன்னா என்ன சந்தோஷப்படுறோம். அப்போ படிக்கும்போது திட்டமிட்டு கொள்ளுங்கள், தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஏன்னா பாதை மிக முக்கியம். இலக்கு எவ்வளவு முக்கியமோ அதுபோல பாதை அதை காட்டிலும் முக்கியம். இந்த இலக்கையும் பாதையும் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். உங்களால் சாதித்து காட்ட முடியும். அதோடு மட்டுமில்லை, எங்கள் காலத்தில் இல்லாத கருவிகள் உங்கள் காலத்திலே வந்துவிட்டன. எதையும் உங்கள் கையிலே கொண்டு வந்து தரக்கூடிய அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. வழியும் இலக்கும் மிக முக்கியம். சாதித்து காட்டுங்கள். இதுதான் தருணம். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள். அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.